வணக்கம் நண்பா. இன்று ஆடி மாதத்தின் முதல் நாள். உழவன் உண்டால் உணவு உண்டு அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சும்மா இல்லை. ஆடி பிறந்தால் மண்ணுக்கும் மனசுக்கும் புதிய நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெறும் தேங்காய் சுடுற மட்டும் இல்லை. இது நமக்கு நம்ம முன்னோர்கள் விட்டு போன பாரம்பரிய வழிபாடு. ஆக்சுவலி இந்த ஆடிப்பெருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொண்டாடுறதில்ல. முக்கியமாக சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு இந்த ஏரியாவில் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. அதே சிட்டி சைடில் இதை விட்டுட்டாங்க. பட் கிராம சைடில் இன்னும் இதை வழிபட்டுருக்காங்க. நானும் இதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மீடியமான இருக்க ஒரு இளம் தேங்காயை நம்ம நல்லா எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த தேங்காயை உரிச்சிட்டு நல்லா மேலே இருக்க அந்த பிசுரெல்லாம் நீக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் 3 கண் இருக்கும். அதில் நடுவில் இருக்க அந்த கண்ணை நல்லா ஓட்ட போட்டுடணும். அதுக்கு முன்னாடி அவுளை நல்லா கலந்து வச்சுக்கணும். ஸோ கலந்து வச்சு அவளை எடுத்து நாங்கள் நவீன முறையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் அது நல்ல சக்ஸஸாக வரும்னு திங்க் பண்ணால் அது சக்ஸஸாக வரல. ஏன்னா நம்ம அதில் வெல்லம், அவல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டதுனால அதுக்குள்ளே அது இறங்கவே இல்லை. திரும்ப நம்ம பழைய முறையான பாரம்பரிய முறையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். நம்ம கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவலை அந்த ஹோல்குள்ளே நல்லா போட்டு உள்ளே விட்டு போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு குச்சி யூஸ் பண்ணி அதை உள்ளே தள்ளிகிட்டே இருக்க வேண்டியதான். இது எல்லா தேங்காய்க்கும் இதேமாரி பயன்படுத்தி ஃபுல் பண்ண வேண்டியதுதான். அவசரம் ஆபத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவுல் போடுற விஷயத்தில் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும். நம்ம இந்த அவுல் வெல்லத்தையும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் போடும்போது நல்ல ஒரு மனம் உங்களுக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே சேம் டைம் அந்த தேங்காய்க்குள்ளே தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை நீங்கள் ஃபஸ்ட்டே வெளியே எடுத்துடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. நானும் முதல்ல சொன்ன மாதிரியே தான் நானும் போட்டுகிட்டே இருக்கேன், ஃபில் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ கம்ப்ளீட் ஆகுன்னு பார்த்தா அது ஆகிற பாடு இல்லை. ஸோ கொஞ்சமாக நாங்கள் தேங்காயை ஃபில் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போயிட்டே இருக்கோம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது வெறும் அவல், வெறும் வெல்லம் மட்டும்தான். பட் இதில் இன்னும் நிறைய மிக்ஸ் பண்ணலாம். என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு மிக்ஸ் பண்ணலாம், பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணலாம், இது மாதிரி நிறையா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த குச்சை எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த குச்சி பேர் அழிஞ்சு குச்சி. இந்த குச்சை எடுத்து வச்சு நல்லா கூர்மையாக சீவிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மஞ்சள் நல்லா குழப்பி தண்ணியில் போட்டு நல்லா குழப்பி வச்சுட்டு அந்த மஞ்சளை இந்த தேங்காய் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். தென் அந்த ஸ்டிக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இப்போ எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் தேங்காயை தூக்கிக்கிட்டு நம்ம வயலுக்கு போகிறோம். வயலுக்கு போயிட்டு நெருப்பில் வேக வைக்கிறதுக்காக நம்மளும் விறகை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிவிட்டு தென்னை மரத்து சோவையை முதல்ல எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சு அது மேலே இந்த தேங்காயெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து வைக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் எல்லாத்தையும் அது மேலே கரெக்டாக வச்சுட்டு சோகை வேறு ஏதாவது இருக்க பக்கத்தில் இருக்க இன்னும் குச்செல்லாம் வேணாலும் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏங்கிட்ட இருக்கிறது இந்த தென்னை மரத்தை சோவை தான் இருக்குது. அதனால நான் அதை எடுத்து வச்சுட்டு தேங்காயை அது மேலே 1 by 1 ஃபுல்லாக அடுக்கிட்டுருக்கேன். முன்னோர்கள்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க, மண்ணை நம்பி வாழ்கிறவனுக்கு வயல் எப்போதும் ஒரு கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த தேங்காய் சுடுறத ஒரு திருவிழாவாக நம்ம கொண்டாடி இது ப்ராசஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணிவிட்டு நெருப்பை மூட்டுறதுக்கு ஆன் பண்ணுறோம். நெருப்பை பற்ற வச்சுட்டு இப்போ தான் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுற நேரம். எப்போதுமே விவசாயிக்கு காத்திருப்பு தான் வேலையே. ஸோ இந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் இதை ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். எடுத்த உடனே கவுத்தமான்றது வாய்ப்பே இல்லை. இதில் விவசாயத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா விதை போட்டவுடனே அறுவடைன்றது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக மழைக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. வெயிலை கடந்தும் உழைப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்து. பொறுத்தவர் கண்டிப்பாக பூமி ஆழ்வார். இந்த நெருப்பில் தேங்காய் வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருக்குது என்று நீங்கள் நினச்சி பாருங்கள்.
கண்டிப்பாக அது வந்து ஒரு நம்ம இப்போ இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்மலாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களுக்கான இது வந்து பெரிய வசதி இல்லை. ஆனால் மனசில் இருக்கிற அந்த சந்தோஷம்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆறுதல். அவங்க வந்து இயற்கையை வந்து ஒரு தெய்வமாக நினச்சாங்க. கண்டிப்பாக மண்ணை வந்து தாயாக நினச்சாங்க. தண்ணியை வந்து உயிருக்கு மேலே நினச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி வர இந்த மண் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஆடி மாதம் வந்துச்சுனாலே விவசாயிகளுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஆடி மாதம் வந்தாலே மழை ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல மழை பெய்யும், நெல்லுலாம் செழிப்பாக இருக்கும், குடும்பம் வளமாக இருக்கும். இப்படிலாம் இருக்கணும்னு அவங்க கடவுள்கிட்டையும் வேண்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளும் வேண்டிக்கலாம். மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான், மண் உழுவான், வாழ்வு பெறுவான். இப்போ நம்ம இந்த தேங்காயை கொஞ்சம் கிண்டி விட்டு பார்ப்போம். நம்ம பாட்டுக்கு நம்ம விவசாயத்துக்கு போயிட்டோம், நம்ம பழமொழியாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை வந்து கிண்டி விட்டு பார்த்து வானம் பாருங்கள் நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம நல்லா கிண்டி விட்டு அது எப்படி இருக்குது, ஏன்னா நீங்கள் கிண்டி விட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேங்காய் வந்து ஃபுல்லாக சுற்றி வேகும். நீங்கள் தேங்காவை கிண்டி விடாமல் வேக வச்சிங்கன்னா ஒரு சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும், ஒரு சைடு நல்லா தீஞ்சு போய் ஆயிடலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 minutes ஒன்ஸ் கிண்டி விட்டிங்கன்னா தான் இது பாருங்கள் ப்ராப்பராக இருக்குது. ஸோ அந்த தேங்காயெல்லாம் முதல்ல வெளியே தள்ளிவிட்டு நம்ம அந்த நெருப்பை எல்லாம் அமுச்சிடணும். ஏன்னா நைட் டைமு கண்டிப்பாக தீ எங்கே பக்கத்தில் பரவிடும். கடைசியாக சாமியை கும்பிட்டு இந்த தேங்காயை உடைக்க ஆரம்பித்தாச்சு. உடைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். முதல்ல தேங்காயை உடைச்சிட்டு அதை பாருங்கள், கட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே நண்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.